ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம லெவல்ஸ் கிரியேட் பண்றத பார்க்க போறோம். சோ லெவல் கிரியேட் பண்றதுக்கு எலிவேஷன் வியூல ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல ஏதாவது ஒரு வியூ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ யூசுவலா இந்த 4 லெவல் ஐகான்ஸ் வந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த ஃபார்மேஷன்ல வந்து இருக்கும். சோ நான் இப்போ வந்து சவுத் கொடுத்துறேன். டிஃபால்ட்டாவே நமக்கு 2 லெவல்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான லெவல்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சோ ஆர்க்கிடெக்சர் வியூல இந்த லாஸ்ட்ல லெவல்ஸ் இருக்கும். சோ இதை வச்சு நான் லெவல்ஸ் கிரியேட் பண்ண போறேன். சோ லெவல் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இங்க நமக்கு ஆஃப்செட் பண்ணணுமா இல்ல நம்மளே டிரா பண்ண போறோமா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம லைனை நம்மளே டிரா பண்றது. இது வந்து நம்ம லைனை கிளிக் பண்ணோம்னா பிக் லைன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்றோம் அப்படின்னா சோ நம்ம லைனை கிளிக் பண்ணும்போது மேலே கீழே வரும். சோ அதுக்கு நம்ம ஆஃப்செட் வேல்யூ வந்து கொடுக்கணும். இதுவே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லைன் கமெண்ட் சொன்னா நம்மளே வந்து ஒரு லைனை டிரா பண்ணிட்டு அந்த அளவுகளை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ ரெண்டு மெத்தட் மூலமாவும் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைன் யூஸ் பண்ணி ஒரு லேயர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ இந்த லெவலுக்கு கீழே இன்னொரு லெவல் வந்து கிரியேட் பண்ண போறேன். சோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். சோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் நீங்க கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்க அளவு வந்து காமிக்கும். இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணி லைனை கிரியேட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் இதோட வேல்யூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான அளவு அப்படிங்கும்போது இந்த நான் கிரியேட் பண்ண லெவல் நம்ம எந்த லெவல மாத்த போறோமோ அந்த லைன் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். சோ இதான் நான் மாத்த போறேன். இது சூஸ் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா 5 ஃபீட்ல இருக்கு. எனக்கு வந்து கிரவுண்ட் லெவல் 0 வந்து நான் கிரவுண்ட் லெவலா வச்சுக்கிறேன். சோ கிரவுண்ட் லெவல்ல இருந்து கீழ ஒரு ஃபவுண்டேஷன் லெவல், ரோட் லெவல் அது அப்படி வந்து பாத்தீங்கன்னா 1 feet 6 inches. தட் இஸ் ஃபவுண்டேஷன் அளவா நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ எனக்கு ரோட்ல கிரவுண்ட் லெவலை விட அது வந்து கீழ தான் இருக்கும் ரோட் லெவல். கரெக்ட்டா? சோ அதனால மைனஸ்ல கொடுக்குறேன். சோ -1 feet 6 inches என்டர். சோ இதுல வந்து மைனஸ் வந்து எடுக்கல. சோ அகைன் அதை கிளிக் பண்ணிட்டு மைனஸ் கொடுக்குறேன். இப்போ அது வந்து கீழ வந்துருச்சு. ஓகே, நம்ம இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த இது கிளிக் பண்ணுங்க. சோ இந்த லெவல் 3 வந்து என்னோட ரோட் லெவல், நான் ரோட்னு கொடுத்துக்கிறேன். சேஞ்ச் பண்ணணுமான்னு கேக்குது. எஸ். ஓகே, சோ இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் கீழ இறக்கிக்கிறேன். ஓகே, இப்போ 0 லெவல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிரவுண்ட் லெவல். ஓகே, சோ நான் இதை என்ன பண்றேன், கிரவுண்ட் லெவல்ல மாத்திக்கிறேன். ஓகே, அடுத்ததா ஃப்ரம் தி கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நான் 11 ஃபீட் வந்து வச்சிருக்கேன். சோ இப்போ இங்க வந்து இதை நான் கிளிக் பண்ணிட்டு இந்த அளவு வந்து 11 ஃபீட்னு மாத்திக்கிறேன். சோ அதோட நேமையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேஸ் லெவல், அதாவது ஃப்ளோருக்கு கீழே சீலிங் வரலன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு சொல்றேன். சோ இதோட நேம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேஸ் அப்படின்னு கொடுத்துறேன். சோ இதுல நம்ம நம்பர் கொடுத்தாலும் ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்க வந்து நமக்கு ஆல்பாபெட் ஆர்டர்ல இந்த இடத்துல நீங்க பாருங்க ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல நான் கர்சர் இங்க இது பண்ற பாருங்க. இங்க வந்து நமக்கு ஆல்பாபெட் படி அதுவே வந்து நமக்கு மாறி அமைஞ்சிருக்கு. ஓகே, சோ இப்போ இது வந்து நம்ம 1 2 3 கொடுத்தோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் ஃபைண்ட் பண்றதுக்கு. அதனால நான் என்ன பண்றேன், இதை வந்து 1 அப்படின்னு கொடுத்துறேன். அடுத்து கிரவுண்ட் லெவல் வந்து நம்மளோட அடுத்த லெவல், சோ 2 கொடுத்துறேன். அடுத்து ரோட் லெவல் கிரியேட் பண்ணியாச்சு, கிரவுண்ட் லெவல் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பேஸ். சோ ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்தபடியா ஆர்க்கிடெக்சர்ல போயிட்டு லெவல் வந்து நான் அகைன் புதுசா கிரியேட் பண்றேன். இப்போ வந்து நான் இந்த பிக் லைன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி பண்றேன். ஓகே, எல்லா மெத்தடும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும், எது சூப்பரா இருக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ பிக் லைன்ஸ் மெத்தட் கொடுத்துறேன். நான் ஆஃப்செட் வேல்யூ வந்து இப்போ நான் என்னோட ஃப்ளோர் திக்னஸ் வந்து நான் 6 inches எடுக்க போறேன். சோ நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி நமக்கு 6 inches வந்து ஃப்ளோர் திக்னஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் ஆஃப்செட் வேல்யூல 6 inches அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இந்த லைனை கிளிக் பண்ணனா நான் இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சோ இந்த லைன்ல நம்ம இப்படி கர்சரை மூவ் பண்ணும்போது நீங்க மவுஸ் பாயிண்ட் நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மூவ் பண்ணும்போது மேல கீழே அப்படி நமக்கு ஷோ ஆகும். சோ இப்போ எனக்கு வந்து மேல தான் வேணும். சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேஸ்ல இருந்து ஃப்ளோரோட திக்னஸ் வந்து 6 inches. ஓகே, நான் கொடுத்துட்டேன். சோ அதுக்கு அடுத்து இந்த லெவலை சூஸ் பண்ணி இந்த கர்சரை வந்து நான் இப்படி கொஞ்சம் மூவ் பண்ணி மேல மூவ் பண்ணிக்கிறேன். சோ 11 ஃபீட்ல வந்து நமக்கு பேஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து 11 feet 6 inchesல நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, அதுக்கு அடுத்து அகைன் கிரியேட் பண்றோம் லெவல். நான் பிக் லைன்ஸ் வச்சுட்டு இங்க வந்து 10 feet கொடுத்துட்டேன். சோ பிக் லைன்ஸ் கொடுத்துட்டு 10 feet கொடுத்துட்டேன். சோ இப்போ இதை வந்து நம்ம அது மேல நம்ம மவுஸ் பாயிண்ட் மூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் நமக்கு வந்து லெவல் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகே, சோ நான் இந்த இது வந்து இதுக்கு நேரா டிராக் பண்ணி அதை கிளிக் பண்ணி இழுத்தா போதும். சோ டிராக் பண்ணும்போது நமக்கு கரெக்டா அந்த அலைன்மெண்ட் வந்துடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் ஃப்ளோர் பேஸ். அதுக்கு அடுத்தபடியா செகண்ட் ஃப்ளோர் லெவல் 6 inch ஃப்ளோர் திக்னஸ் நமக்கு வேணும். சோ நான் என்ன பண்றேன் 6 inches சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்றேன். சோ கரெக்டா மேல வந்துச்சு. சோ எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த கமாண்ட் விட்டு வெளிய வந்துரும். எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு அந்த நேம் சேஞ்ச் பண்ண போறேன். சோ இந்த ஆரோ மார்க் யூஸ் பண்ணி நான் வந்து இத மேல டிராக் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காக ஒன்னோட ஒன்னு மெர்ஜ் ஆகாம இந்த வேர்ட்ஸ் தெரியறதுக்காக. சோ இத வந்து நான் செகண்ட் ஃப்ளோர் சேஞ்ச் பண்றேன். சோ இதுக்கு அடுத்து ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 feet வச்சுக்கிறேன். சோ பிக் லைன்ஸே கொடுத்துட்டு நான் ஆஃப் சைடுல 10 feet கொடுத்துக்கிறேன். சோ இங்க இருந்து எனக்கு 10 feet ஹைட்ல ரூஃப் வந்து கிரியேட் ஆகும். இத அப்படியே நான் டிராக் பண்ணி அலைன் பண்ணிக்கிறேன். சோ இத வந்து நான் ரூஃப்னு கொடுத்துறேன். சோ இத நம்ம நம்பர் மிஸ் பண்ணியாச்சு. சோ அதனால நான் அகைன் இத கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். சோ செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு நடுவுல பேரபெட் ஒன்னு ஆர்க்கிடெக்சர்ல போயிட்டு லெவல். சோ பிக் லைன்ஸ் கொடுத்து பேரபெட் வந்து நான் 3 feetல கொடுத்துறேன். இத வந்து 7 வச்சுக்கலாம். சோ நம்ம வந்து எஸ்கேப் கீ கொடுக்காம பண்ணோம் அப்படினா இந்த மாதிரி தான் ஆகும். சோ எஸ்கேப் கீ கொடுக்கணும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.